பிட்காயினோட இந்த பாட்டம்ல இருந்து இந்த எக்ஸாக்டான மூவை என் டிஸ்கார்ட்ல ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். இது எங்க டிப் ஆக போகுது, எதை பிரேக்அப் பண்ணி பம்ப் ஆக போகுது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஐ ஷோ யூ கைஸ். ஃபர்ஸ்ட் பிடிசி ஃபைனல் டிப் அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். அதாவது பிடிசியில் ஒரு ஃபைனல் டிப் வரும்போது அங்கே என்ன மார்க்கெட் பம்ப் ஆக போகுது அதான் நான் சொல்ல வந்தது. ஓகே, நீங்க பாருங்க, நான் சொல்ற டைம்ல ப்ரைஸ் இங்க இருந்துச்சு அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாக்டா நான் சொன்ன இடத்துல டிப் ஆயிருக்கு. டிப் ஆயிட்டு பவுன்ஸும் ஆயிட்டு அந்த இடத்துல இருந்து. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, alright, BTC bounced from our level of interest. Now இப்போ இந்த பவுன்ஸ் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் தேவைப்படுது. அந்த பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் பவுன்ஸ் கண்டினியூ ஆகும் சொல்லி போட்டிருக்கேன். அது அந்த பிரேக் அவுட் லெவல் இங்க ட்ரா பண்ணிருக்கேன். ஓகேவா, இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அங்க நம்ம கண்டினியூ ஆக போறோம், பவுன்ஸ் கண்டினியூ ஆகும், இல்லைன்னா கண்டினியூ ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அதை நீங்க பாருங்க, திஸ் இஸ் தட் லெவல். ஓகே, பிரேக் அவுட் ஆயிருக்கா, பிரேக் அவுட் ஆச்சு, டிப் ஆச்சு, டாப் ரீச் ஆயிடும். ஓகே, எக்ஸாக்டா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு 40% மூவ். பாட்டம்ல இருந்து இந்த டாப் வந்து ஒரு 41% மூவ். இட்ஸ் மேசிவ் மூவ். அவுட் ரைட்ஸ் எல்லாமே பயங்கரமா பம்ப் ஆயிடுச்சு, எல்லாமே பம்ப் ஆயிடுச்சு. ஓகே, வி ஆர் குட் இன் ப்ராஃபிட் அண்ட் எவ்ரிதிங். இதை என்னால் எப்படி பண்ண முடிஞ்சிச்சு? எஸ், திஸ் இஸ் நாட் மேஜிக். ஓகேவா, இது சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன். பட் தி திங் இஸ், இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு எங்கே அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரியணும். ஓகேவா, நீங்க பிட்காயினை ப்ரிடிக்ட் பண்றீங்க அப்படின்னா, அதாவது இப்போ பிட்காயின் சார்ட் பண்ணி ப்ரிடிக்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க பிட்காயினை சார்ட் பண்ணா மட்டும் உங்களால பிட்காயின் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, கிரிப்டோ பொறுத்த இருக்கும், கிரிப்டோல நிறைய இண்டெக்ஸ் இருக்கு, கிரிப்டோல டவுன்லைன்ஸ் இருக்கு. நீங்க இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் பிடிசியோட கேரக்டர் உங்களுக்கு புரியும். ஓகே, என்னடா சார்ட்டோட கேரக்டர் அப்பெல்லாம் சொல்றேன்னு நினைக்காதீங்க. சி, ஆல் காயின்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும், பிட்காயினோட கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, இந்த பிட்காயினோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி ஆல்டர் ஆகும்னா, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் how these indexes works. So you should know how this works. Then you can do it like me.